கடைசி 5 வருஷத்தில் நான் 2000+ கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். என்னோட 4 சேனலை மானிட்டைஸ் பண்ணது மட்டுமே இல்லாமல் இப்போ ரீசெண்டாக 50+ என்னுடைய யூடியூப் கிளைண்ட்டோட சேனலை கூட ஃபாஸ்ட்டாக மானிட்டைஸ் பண்ணி க்ரோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்ல வேண்டிய ஹானஸ்டான 15 யூடியூப் அட்வைசஸ். யூடியூப்பில் செட்டிங்ஸை மட்டுமே மாற்றினா வியூஸ் போகுமா? நான் யூடியூப் ஆரம்பித்த புதுசில் நிறைய டேஸை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இல்லை, என்னென்ன செட்டிங்ஸை மாற்றினா வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக மட்டும். லைக் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், ஒரு செட்டிங்ஸை மாற்றுங்க உங்களுக்கு 1000+ lakhs+ வியூஸ், உங்கள் வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகும். இல்லை டைட்டில், டேக்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மாற்றினா நம்ம சேனல் ப்ளோ அப் ஆயிரும் அப்படின்றத நம்பி நிறைய டைம், நிறைய வீக்ஸை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வியூஸ் ஒன்றுமே வரல. லைக் ரொம்ப ஃப்ரெஷ்வேட் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் சரி, ஒரு மாதம் கஸ்டமரே இல்லாத கடைக்கு வெறும் டெக்கரேஷன் மட்டுமே பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னு வீடியோஸ் 1 month ஃபுல்லாக செட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் நம்பர் ஆஃப் வீடியோஸ் டெய்லி மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, யூடியூப்ன்றது ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வியூஸ் போகிறதுக்காக நான் பெருசாக செட்டிங்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணுற ஆடியன்ஸை ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணுறது தான். ரெண்டாவது, நிறைய யூடியூப்பில் ஸ்மால் கிரியேட்டர்ஸ் இப்போ என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியே கேட்குறாங்க, ப்ரோ நான் வீடியோ போட்டதுக்கப்புறமா 2 மணி நேரம் எனக்கு சூப்பராக வியூஸ் போகுது, பட் அதுக்கப்புறமா வியூஸே போக மாட்டேங்குதுன்னு. இந்த டவுட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு வீடியோ போடுறேன்னா நல்லா வியூஸ் போகுதா, நான் யூடியூப்பில் வின் ஆகிட்டேன் அப்படின்னு தான் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டான ட்விஸ்ட்டுமே இருக்குது. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் வேயே நீங்கள் வியூஸை கண்டுக்காமல் இருக்கிறது தான். ஏன் சொல்கிறேன்னா, நானுமே யூடியூப்பில் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு எனக்கு நான் வீடியோ போட்டேன்னா 10,000 வியூஸ் போகுதா, ஓகே ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்காக நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா யூடியூப் அல்காரிதம் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலை. பிகாஸ் யூடியூப்பில் கிளிக்குன்றது முக்கியம்தான், பட் அதை விட முக்கியம் உங்கள் வீடியோவில் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு ஸ்டே பண்ண வைக்கிறீங்கன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம ஒரு சீரீஸ் பார்க்குறோம்னா அந்த சீரீஸ் முடியும் போது கரெக்டாக லூப் கான்செப்ட் மாதிரி கொடுத்து அடுத்த சீரீஸை பார்க்க வைப்பாங்க. ஸோ அவங்க பிளாட்ஃபார்மில் ஆடியன்ஸை எந்த அளவுக்கு தக்க வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சீரீஸ், அந்த வீடியோவை அதிகமாக அந்த பிளாட்ஃபார்ம் ப்ரமோட் பண்ணுவாங்க. லைக் நம்ம பண்ண வேண்டியதுமே அதுதான். ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டராக தம்ப்நெயில் டைட்டிலை பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறமா உள்ள கண்டென்ட்டை பார்க்க வர்றாங்க இல்லையா ஆடியன்ஸ், அவங்கள ஒரு 5 minutes உங்கள் வீடியோவை பார்க்க வச்சாலே போதும், யூடியூப் அல்காரிதமே உங்கள் கண்டென்ட்டை அதிகமாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கு. மூணாவது, இப்போ யூடியூப் டிப்ஸ் சொல்கிற பல சேனலில், அதாவது பல யூடியூப் குரூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்மால் கிரியேட்டராக இருக்கீங்களா, ஒரே ஒரு நீச்சை பிக் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி வீடியோ போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்டு நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஒரு நீச்சை பிக் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே அதிலேயே வீடியோ போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்துலேயே மேக்ஸிமம் அவங்க சேனலையே குவைட் பண்ணுறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஆரம்பத்தில் ஒரு 20 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணும்போது ரேண்டமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்துலலாம் லைக் குக்கிங், vlog பண்ணுறது, அன்பாக்சிங்னு ரேண்டமாக வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தபோது அந்த வீடியோஸை நானுமே என்ஜாய் பண்ணேன். அதை பார்க்குற ஆடியன்ஸுமே நல்லா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் ஒரு கிரியேட்டராக, ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டராக ஒரு ஃபேக்கான அட்வைஸை கேட்டுட்டோ இல்லை அவங்களுக்கு ஒர்க் ஆகாத அட்வைஸை கேட்டுட்டோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நீச்சை பிக் பண்ணி நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடுறேன்ற பேரில் மினிமம் ஒரு 10 அல்லது மேக்ஸிமம் 20 வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா நான் என்ன டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறதுனே தெரியலை, என்னால் டெய்லி வீடியோ போட முடியலைன்னு ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு அவங்க சேனலே குவைட் பண்ணுற நிலைமை ஏற்படுது. பட் இதை நான் ஃபேஸ் பண்ணாமல் 2000 வீடியோஸ் கிட்ட நான் கடந்து வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணேன், அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், என்னுடைய பேஷனை ஒர்க்காக மாற்றிக்கிட்டு யூடியூப்பில் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். சிம்பிளாக இதுதான். நீங்களுமே
ஆரம்பத்தில் ஒரு நீச் அப்படின்னு போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பல விஷயத்த பண்ணுங்கள். அதில் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதில் உங்களுக்கு பேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கான்செப்டில் பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் யூடியூப்பில். 4வது, யூடியூப்குள்ளே வர நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இப்போ மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் வீடியோ பார்க்குறாங்களா, சரி ஓகே நம்ம அவங்கள மாதிரியே ட்ரை பண்ணுவோம், அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது இல்லையான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகிறதுனால மட்டுமே. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா, அவங்களுக்கு ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போயிட்டுருக்கு. நானுமே ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய கிரியேட்டரை இன்ஃப்ளூயன்ஸாக பார்த்தோ இல்லை அவங்கள மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனில் மூலியமாக தான் யூடியூப்குள்ளே வந்தேன். அவங்கள மாதிரியே வீடியோஸை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணலனாலுமே ஒரு மினி வெர்ஷன், அவங்க டாப்பிக்கில் மினி வெர்ஷனாக நானுமே க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வியூஸ்லாம் ஆரம்பத்தில் சுத்தமாக போகலை. இதே தப்பை தான் இப்போ நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது தப்பு இல்லை. பட் அவங்கக்கிட்ட மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கும் அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராப்பர் ஸ்கில் இருக்கிறதுனால தான் அவங்களால அதை பற்றி பேச முடியுது. ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கும்போது இல்லாமல் நீங்கள் அவங்கள மாதிரி வீடியோ பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது தான் வியூஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகவே ஆரம்பிக்குது. ஸோ நீ என்ன பண்ணணும், லைக் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்ண வைக்கணும்னா பெரிய கிரியேட்டர்ஸை பார்க்காம என்னுடைய லெவலுக்கு யாருக்கு ஸ்கில் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது, அவங்க என்ன சேனல் ரன் பண்ணுறாங்க, மேபி அவங்க இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 10Kலேருந்து 50Kக்குள்ளே தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன ஃபார்மேட்டில் வீடியோவை க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி நானும் வீடியோ க்ரியேட் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்லேயே மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. 5வது, ஆனால் இதுதான் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா என் வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்றத ட்ரீமாக வச்சே யூடியூப்பில் கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு உங்கள் வீடியோ ஆரம்பத்தில் வைரலாக போகுது அப்படின்னா மேபி அதுதான் உங்களுடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் வியூஸ் அதிகமாக போகிறது. ஏன்னு சொல்கிறேன், நான் ஒரு வீடியோ போடும்போது லைக் 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு வீடியோ போடும்போது எனக்கு அந்த வீடியோவில் மட்டும் 2 lakh வியூஸ் ப்ளஸ் கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் திங்க் பண்ணேன், அப்பாடா நான் யூடியூப்பில் என்னமோ சாதிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே நான் இன்னொரு வீடியோ போட்டேன், சுத்தமாக வியூஸ் போல. லைக் அந்த டாப்பிக்கை பற்றி என்னுடைய ஆடியன்ஸ் கண்டுக்கவே இல்லை. இதே மிஸ்டேக் தான் நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு வருது, ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்குன்னா அதை எந்த விதமான அனலிசிஸுமே பண்ணாமல் அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுறது மூலயமா நிறைய வியூஸை பார்க்குறாங்க. ஆனால் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது அவங்க சேனல் மேபி டெட் ஆகிற ஸ்டேஜ்லேயே போயிடுது. தென் நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இதிலிருந்து, யூடியூப்பில் ரேண்டமான ட்ரெண்டை மட்டுமே எடுக்கக்கூடாது. எந்த ஒரு டாபிக் போட்டால் நமக்கு கரெக்டான ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களோ அதை பேசிக்காக போகிறதுனால மட்டும்தான் நம்ம போடுற அடுத்த வீடியோவுக்கு வியூஸ் போகும், நம்ம சேனல் லாங் டைமில் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது, யூடியூப் அல்கோரிதம் என்னை ஹேட் பண்ணுதுப்பா, நான் யூடியூப்பை விட்டே வெளியே போயிடுறேன் அப்படின்னு இப்போ நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா, யூடியூப் அல்கோரிதம் உங்களை ஹேட் பண்ணல. ஃபஸ்ட்டு யூடியூப் அல்கோரிதமுக்கு நீங்கள் யாருன்னே தெரியலை, அதுதான் உண்மை. நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோஸ் போடும்போது என்னோடய வியூஸ் ஆவரேஜாகவே ஒரு 50 வியூஸ் கிட்ட தான் கன்சிஸ்டண்ட்டாக போய்கிட்டே இருக்கும். அப்போ நானுமே திங்க் பண்ணுவேன், யூடியூப் அல்கோரிதம் நம்மளை ஹேட் பண்ணுதோ அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, யூடியூப் அல்கோரிதம் ஃபஸ்ட்டு நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுதுன்னு. பட் நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மாதம் வியூஸே போகலை அப்படின்னு வரும்போது 3வது மாதம் யூடியூபே குவிட் பண்ணிகிட்டே வெளியே போயிடுறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியலாது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுறாங்கன்னு. தென் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம், யூடியூப் அல்கோரிதம் ஃபஸ்ட்டு ஒரு 30 to 50 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் போடுறத பார்த்து நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கும். இவங்க போடுற வீடியோவில் ரிட்டன்ஷன் பெட்டராக இருக்கா, கரெக்டாக ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கிறாங்களா, உள்ளே வந்த ஆடியன்ஸை ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அல்கோரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது.
நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற வீடியோஸை யூடியூப் அல்கோரிதம் ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொண்டு போகும். அதில் 5 பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னா அதிலிருந்து ஒரு சில டேட்டாவை யூடியூப் எடுத்து வச்சுக்கும். தென் அந்த வீடியோ வியூஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகும். நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது அது வந்து கொஞ்சம் டேட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 வீடியோஸ் போடும்போது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து நீங்கள் போடுற வீடியோவுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன் போகணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணும். ஸோ நிறைய மிஸ்டேக் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா யூடியூப் அல்கோரிதம் உங்களை ஹேட் பண்ணல, அது ஒரு மிரர் மாதிரி. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை அப்படியே அது ரெஃப்ளெக்ட் பண்ணும், அவ்வளோதான். அடுத்த முக்கியமான விஷயமே, யூடியூப்பில் டெய்லி வீடியோஸ் போட்டால் நம்ம சேனல் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஏன்னா யூடியூப் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, ஆனால் கரெக்டான வீடியோவாக போஸ்ட் பண்ணணுன்றது தான் ஒரு மெயின் கோலாகவே இருக்கும். நீங்கள் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் பேக்வேர்டாக போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் அர்த்தம். பிகாஸ் நான் வந்து 30 வீடியோஸ் 30 டேஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போடணும்ப்பான்னு ராவும் பகலுமாக உட்காந்து எடிட் பண்ணுவேன். லைக் 2 மணிக்கு எடிட் பண்ணது, 3 மணிக்கு எடிட் பண்ணி காலையில் 7 மணிக்கு போஸ்ட் பண்ணது அப்படின்ற கதைலாம் ஒரு 5 இயர்ஸ் பேக் எனக்குமே இருக்குது. ஆனால் அப்படி போஸ்ட் பண்ணாலும் என்ன தான் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட எனக்கு வியூஸே சுத்தமாக போகாது. அதுக்கப்புறம் என்னப்பா இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது போலன்னு யூடியூப்பை குவிட் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இதே பெயின் பாயிண்ட் தான் இப்போ இருக்கிற நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்குமே இருக்குது. லைக் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணணும், நிறைய எடிட்டிங் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும்னே பார்த்து ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக எக்ஸாக்சுரேட் ஆகிட்டு அவங்க வீடியோவையே சேனலை குவைட் பண்ணிகிட்டே வெளியே போயிடுறாங்க. அப்படி பண்ணவே கூடாது பேசிக்காக. ஏன்னா யூடியூபுக்கு தேவையான விஷயம் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணணுன்றது இல்லை, வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணால் கூட அதை பெட்டராக பண்ணணும்னு தான். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 days டைம் கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. பர்ஃபெக்டாக நம்ம என்ன டைட்டில் சூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக பீப்புளை கிளிக் பண்ண வைக்கணும், ஃபஸ்ட்டு ஹூக் பாயிண்ட், ஃபஸ்ட்டு 30 செகண்ட் உங்கள் வீடியோவில் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஸ்கிரிப்டிங் வாய்ஸில் கம்ப்ளீட்டாக எழுதி ஒரு வீடியோவை பர்ஃபெக்டாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணால் கூட வீக்லி 2 அல்லது 3 வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட போதும் தான் உங்கள் சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. 8வது, நான் 2வது சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன். லைக் மணிக்கணக்காக உட்காந்து என்ன டைட்டில் எழுதலாம், எப்படி வேர்டிங்ஸ்லாம் எழுதுனா ஆடியன்ஸை கிளிக் பண்ண வைக்கலான்னு நிறைய மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஆக்சுவலாக என்னோடய வீடியோவை கிளிக் பண்ணுற ஆடியன்ஸ் எதை பார்த்து கிளிக் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நான்லாம் வீடியோ மேக் பண்ணும்போது டைட்டில் மட்டுமே ஒரு 3 to 4 hours கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதினா கூட கம்ப்ளீட்டாக வியூஸ் போகாது. இதே விஷயம்தான் இப்போ நிறைய ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குமே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. லைக் டைட்டிலில் பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதினா கூட ஏன் ஆடியன்ஸ் கிளிக் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா, நான் அதுக்கப்புறமா இப்போ கற்றுக்கிட்ட விஷயம், யூடியூப்பில் டைட்டில் முக்கியம்தான் இல்லைன்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ சூப்பராக டைட்டில் எழுதினாலும் ஓகே, ஆனால் ஆடியன்ஸ் 80% வரைக்கும் வேர்ட்ஸை பார்த்து கிளிக் பண்ணுறதில்ல, இமேஜை பார்த்து தான் கிளிக் பண்ணுறாங்க. அதுதான் தம்ப்நெயில். ஆரம்பத்தில் தம்ப்நெயிலை நான் வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு இமேஜை தூக்கி கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி தம்ப்நெயிலாக செட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் கற்றுக்கிட்டு டைட்டில் வீடியோலாம் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் கட்டாக கிளிக்கபிள் வீடியோ மாதிரி மாற்றி டிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ டைட்டில் வீடியோலாம் மேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தம்ப்நெயில் ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு 500 வியூஸ் போயிட்டு இருந்த இடத்துல 5000 வியூஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கு. 9வது விஷயம், நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க நம்மளோட யூடியூப் வீடியோவோட இன்ட்ரோ நல்ல அட்ராக்டிவாக 2 minutes இருக்கணும், 3 minutes இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரு ரியாலிட்டி, ஒரு இன்ட்ரோன்றது வெறும் 10 செகண்டு தான். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் எக்ஸ்பீரியன்ஸே ஆகாத விஷயத்த சொல்கிறேன். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ வந்து 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் கிட்டையாவது இருக்கணும், பயங்கர சினிமேட்டிக்காக இருக்கணும், அப்படியே பில்டப்லாம் பண்ணணும் இன்ட்ரோவில் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதுதான் ஒரு சைலண்ட் கில்லரே இப்போ நிறைய யூடியூப் சேனலுக்கு. இன்ட்ரோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் என்ன தான் நல்லா பேசினாலுமே கண்டென்ட்குள்ளே போகலை அப்படின்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டியான கொஸ்டின் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 10 செகண்டில் கேட்டுட்டு 11th செகண்ட்லேருந்து டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிருங்க. இப்போது அடுத்த விஷயம் முக்கியம்,
எடிட்டிங் அப்படின்றது என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு சீக்ரெட் வெப்பனாகவே இப்போ யூடியூப்பில் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எடிட்டிங் ஒரு வீடியோவுக்கு பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ மட்டுமே நைஸ் ஆகிறது இல்லை, ஆடியன்ஸை வெளியே போக விடாமல் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கும் இப்போ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிகாஸ் என்னோடய வீடியோவுக்கு நான் பெருசாக எடிட்டிங்லாம் பண்ணவே மாட்டேன் ஆரம்பத்தில். லைக் இப்போ நான் ஸ்டோரி கான்செப்ட் மாதிரி சொல்கிறதுனால பெருசாக எடிட்டிங் தேவைப்படாது. ஆனால் ஆரம்பத்தில் நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பண்ணுறதா இருந்தாலுமே பெருசாக நான் வந்து எடிட்டிங்கே பண்ண மாட்டேன். லைக் 30 செகண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆத்தென்டிக்காக பண்ணுவோம் அப்படின்ற திங்கிங்லேயே வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியலை அந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குன்னு. இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மிஸ்டேக் தான், வீடியோ நல்லா பேசினா போதும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுவோம் அப்படின்ற மாதிரியே சொல்லி எடிட்டிங்கை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எடிட்டிங் தான் உங்களுக்கு ரிட்டன்ஷனுக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்குது. இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா, ஒரு சில வீடியோவுக்கு எடிட்டிங்கே தேவையில்லை, ஆனால் ஒரு சில வீடியோவுக்கு கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணி ஆகணும். பேஸ்ட் ஆன் வீடியோவை பேஸ் பண்ணி இல்லை, அவங்களுடைய ஆடியன்ஸை பேஸ் பண்ணி. லைக் 20 ஏஜ்லேயோ இல்லை 25 ஏஜுக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து எடிட்டிங்கில் ஆர்வமாக இருப்பாங்க. லைக் அவங்க அட்டென்ஷன் ஸ்பேனுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேனை நீங்கள் கிராப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் தான் எடிட்டிங். மேபி நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் அபோவ் 45 ஏஜோ 50 ஏஜ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எடிட்டிங்ன்றது பெருசாக தேவைப்படாது. 11வது, யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய டைமை ரிசர்ச்சுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. நான் அடுத்ததாக என்ன டாபிக் போடணுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணுற டைமிங்கில் தான் அதிகமான டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதை தான் லிட்ரலி உங்கள் ஆடியன்ஸே உங்ககிட்ட சொல்கிறாங்களே அடுத்து எனக்கு என்ன வீடியோ வேணும்னு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியலை. நானுமே யூடியூப்பில் பேசிக்காக ஒரு டாபிக் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் ஆடியன்ஸை கண்டுக்கவே மாட்டேன். நீங்களுமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன்னா, அப்புறம் நீங்கள் அடுத்த வீடியோ என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது இந்த டாபிக்னு சம்மந்தமே இல்லாத டாப்பிக்காக இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் யாருமே நீங்கள் போஸ்ட் பண்ண பழைய வீடியோட காமெண்ட் செஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே இல்லை. பட் நான் லேர்ன் பண்ண விஷயம், யூடியூப்பில் உங்களுடைய ரிசர்ச் டீமே உங்கள் ஆடியன்ஸ் தான். ஆடியன்ஸே அவங்களுக்கு தேவையான விஷயத்த கமெண்ட் செஷனில் சொல்லும்போது அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூவாச்சு நீங்கள் அடுத்ததாக என்ன டாபிக் வீடியோ போடலாம் அப்படின்னு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கமெண்ட் செஷனை அதிகமாக படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஓகே, நான் இப்போ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு கமெண்ட் செஷனை பார்த்து அதை ஒரு கண்டென்ட் வீடியோவாக மேக் பண்ணி கண்டென்ட் ஐடியாவாக கொண்டு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய சேனலில் நல்லா வியூஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆகவும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது, நீங்கள் யூடியூப் உங்கள் சேனலை எப்போவுமே ஒரு நியூஸ் சேனல் இல்லைனா ஒரு பக்கெட் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. உங்களுடையது ஒரு லைப்ரரி மாதிரி. ஆக்சுவலி நான்லாம் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு சேனல் மேக் பண்ணும்போது அதனுடைய பேர் மிஸ்டர் டெக்கு. ஆனால் அந்த சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது ஓகே, டெய்லி ஆடியன்ஸ் என்ன சர்ச் பண்ணுறாங்கன்றதை பார்த்து புது புது டாப்பிக்காக பார்த்து வீடியோ மேக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு ஆடியன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா அடுத்த வீடியோவை ஏன் பார்க்கணுன்றதுக்கு ரீசனே நான் க்ரியேட் பண்ணதில்லை. இதே மாதிரி தான் இப்போ நிறைய ஸ்மால் யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ் எவ்ரி டாப்பிக்கை ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாபிக் ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு, இன்னொரு டாபிக் இன்னொரு கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கும்போது ஸோ யூடியூபுன்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி பார்க்காம ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் லைப்ரரியை உங்கள் சேனலில் நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் ஒரு டாப்பிக்கில் வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களா, நல்லா வியூஸ் போகுதா, அடுத்த டாப்பிக்கை அதுக்கு ரிலவெண்ட்டாக போஸ்ட் பண்ணாதான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்க வந்த ஆடியன்ஸை நீங்கள் அந்த இடத்துல ஒரு 5-6 வீடியோ வரைக்கும் பார்க்க வைக்க முடியும். 13வது, நான் என்னுடைய சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மொபைல் கேமரா இருக்கு இல்லையா, அதில் தான் ஸ்டார்ட் பண்ணி 200 வீடியோஸ் கிட்ட போஸ்ட் பண்ணேன். ஆனால் ஒரு 200 வீடியோஸ்க்கு மேலே போனதுக்கப்புறமா என்னால் சேனலை க்ரோ பண்ணவே முடியலை. என்னப்பா காரணமாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் இப்போ இருக்கிற ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் கூட இதே மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. கேமராக்காக நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி கேமராலாம் பை பண்ணதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு ஏன் வியூஸ் போகலைன்னா ஆடியோவில் மிஸ்டேக் பண்ணுறாங்க. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு விஷுவல் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் விஷுவலை விட அதனுடைய வேல்யூ கேட்குற ஆடியன்ஸுக்கு ஆடியோன்றது ரொம்ப முக்கியம். நான் ஆடியோவை புவர் வேல்யூவாக கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால விஷுவல் என்னதான் நல்லா இருந்தாலுமே உள்ளே வர ஆடியன்ஸ் வெளியே போய்கிட்டே இருந்தாங்க.
ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 1000 rupees நினைக்கிறேன் ஒரு வயர்டு மைக்கை பை பண்ணி ஆடியோ குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னுடைய ரிசல்ட் 2x ஆச்சு. ஸோ நீங்களுமே கேமராவில் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க ஓகே, பட் ஆடியோ கொஞ்சமாவது பெட்டராக பண்ணாதான் வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அடுத்து என்னுடைய சேனல் டெக் சேனல் பேஸ் பண்ணி இருக்கும்போது நான் ஆரம்பித்த தப்புகள் என்னென்னா, டெக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் வ்ளாக் பண்ணுற கிரியேட்டர் பெரிய சேனலாக இருப்பாங்க மேபி என்னை விட, அவங்கள கூட்டிகிட்டு வந்து கொலாப் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆடியன்ஸை நான் கொஞ்சமாவது எடுத்துக்கலாம், என் சேனலை க்ரோ பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான். ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பாச்சு எனக்கு. இப்போ இருக்கிற ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸுமே அவங்க நீச்சுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பெரிய கிரியேட்டராக இருந்தால் கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க சேனலை கொலாப் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால ஆடியன்ஸ் வந்து மர்ஜ் ஆகுறாங்க. யூடியூப்புக்கு கிடைக்க வேண்டிய டேட்டா ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஸோ கொலாபரேஷன் அப்படின்றது முக்கியம்தான். பட் உங்கள் நீட்ஸில் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் வெளியே இருந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மேபி அவங்களுக்குமே அந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது 2 சேனலையுமே அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் டிஸ்கவர் பண்ணலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேறு நீட்ஸில் உள்ள கிரியேட்டரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் சேனலை கொலாப் பண்ண வைக்காதீங்க. ஃபைனலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூடியூப்பில் நான் வீடியோ போட்டதுக்கப்புறமா க்ரோ ஆகிட்டேன், நான் 4 சேனலில் ஃபாஸ்ட்டாக மானிட்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இல்லவே இல்லையே. நான் யூடியூப்பில் ஒரு 40 வீடியோஸ் கிட்ட போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக வியூஸே போகலை. நான் அப்போவே திங்க் பண்ணிட்டேன் என் சேனலை குவைட் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனலி ஏதோ ஒரு கட்டத்தில் என் சேனல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே யூடியூப் அல்காரிதம் ஃபஸ்ட்டு என்னை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் எதை பற்றி வீடியோ போடுறேன், அடுத்ததாக என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய கான்செப்டை அதை கெஸ் பண்ணதுனால தான் அந்த வீடியோஸை கரெக்டான ஆடியன்ஸுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு 40-50 வீடியோ போட்டதுக்கப்புறமா க்ரோ ஆக முடியலைன்னு தெரிஞ்சு அந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை குவைட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யூடியூப் ஃபஸ்ட்டு உங்களை நம்பணும்னா ஒரு 50 வீடியோஸாவது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போடணும். உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரியும், அந்த விஷயத்தை பற்றி பேசுனா உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு சில முக்கியமான டேட்டா, தம்ப்நெயில் பர்ஃபெக்டாக பண்ணுறது, பேசுகிற விஷயத்தை ப்ராப்பராக புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு பேசினாலே ஆடியன்ஸ் அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் சிக்னல் யூடியூப் அல்காரிதம்க்கு கிடைக்கும்போது 50 வீடியோ இல்லை மேபி 100 வீடியோக்கு அப்புறமா கூட உங்கள் சேனல் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும்.